ஹலோ டாக் லவர்ஸ், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் இது தான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே டெய்லி ஒரு டாக்ஸை பிடிச்சிட்டு வாக்கிங் வருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெக்கி ஸ்டைலி எடுத்துகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இடத்துக்கு வரணும். நம்ம ஆக்சுவலி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டவுனு. அங்கெல்லாம் நம்ம நாய் வச்சுட்டுமா வளர்க்குறது ரொம்ப பெரிய தலைவலி. அங்கேருந்து தூக்கிட்டு ரோட்டில் நடந்து இங்கே வந்து இந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி இங்கே நம்ம டெய்லி பால் ஃபெச் பண்ணுவோம். இங்கே தான் நம்ம ஃப்ரெண்டு லியோ பிட்புல் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அவருடைய டாகுமே இங்கே கொண்டு வருவார். அவர் தான் அப்படியே பால் ஃபெச்லாம் முடிச்சுட்டு டெய்லி ஒர்க் அவுட் கொடுப்போம். இந்த நாய்களெல்லாம் நம்பி நம்ம டைம் பாம்பில் பாம்பில் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வந்து நேராக நம்ம கிட்ட தான் நிற்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தூக்கிட்டு வந்து கையிலே கொடுக்குதுன்ட்டு. எப்போ நல்லா பாலை கொடுத்தது, வேறு எதாவது கொடுத்துட்டு அவ்வளோதான், நாளை காலி பண்ணி விட்ருவாங்க. பெக்கியை பாருங்கள், அதோடய சைஸ் என்ன, பிட்புலோட சைஸ் என்ன, அதுக்கிட்ட போகுது பாருங்கள் சண்டைக்கு. அது ஜாக்கி ஜான் மாதிரி சுருண்டு அடிக்குது. அங்கே பாருங்கள், பறந்து அடிக்குது. பெக்கியோட அப்பாவும் அப்படி தான். ஸோ அதோட கேரக்டர் அப்படியே பெக்கிக்குமே வந்துருச்சு. லியோ நினச்சானா லியோவோட பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுவான் இவன். ஆனால் லியோ சும்மா விளையாட்டு தான் இருக்கான். அவன் கடிக்கணும்னு நினச்சானா பெக்கியை சாப்பிட்ருவான். அதோட தலை சேசும் பாருங்கள். அந்த ஏதோ ஒரு பழமொழி இருக்குல்ல தமிழில், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதா, அந்த மாதிரி தான் நம்ம பெக்கி தம்மா தூண்டு இருந்தாலும் அங்கே பாருங்கள் நாகப்பாம்பு மாதிரி குத்துது.